நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கெமிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றோம். கெமிக்கல்னால் வேதியியல், எவாலுவேஷன்னா பரிணாமங்கள். பரிணாமங்கள்னால் ஒரு உயிர் உண்டானதுலேருந்து ஒரு 100-200 வருஷம் கழித்து அதனோட மாற்றங்கள், அந்த உயிரில் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது தான் பரிணாமங்கள்னு சொல்லுவாங்க. ஆஃப் லைஃப்னா உயிர். அப்போ உயிரின் வேதியியல் பரிணாமங்கள். கெமிக்கல்னால் வேதியியல் பரிணாமங்கள். இது ஒருத்தர் சொன்ன கருத்து. அப்போ வேதியியல் சார்பாக எவ்வாறு உயிர் உண்டாகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். த ஐடியா வாஸ் டெவலப்டு அப்படின்னா, ஐடியான இந்த கருத்தானது வாஸ் டெவலப்டுனா உண்டாக்கப்பட்டது. யாரால் உண்டாக்கப்பட்டது? பை ஆப்பரின் என்ற ஒரு விஞ்ஞானியால் இந்த கருத்து உண்டாக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. யாரால்? ஆப்பரின் என்ற ஒரு விஞ்ஞானியால் 1922 அண்டு ஹால்டேன் என்ற ஒரு விஞ்ஞானியால் 1929. இது ஒரே கருத்தை இரு விஞ்ஞானிகளும் வெவ்வேறு வருடங்களில் சொன்னார்கள். ரைட்டா? அடுத்து தே ப்ரொபோஸ்டு தேட் வித் த கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் ஆன் எர்த் அப்படின்றார். தே ப்ரொபோஸ்டுன்னு சொன்னால் என்னது? அதாவது அது அவங்க என்ன ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, முன்மொழிந்தார்கள். ரைட்டா? அது முன்மொழிந்தார்கள், அவர் வைத்தார்கள், அவர்கள் சொன்னார்கள். அதை தே ப்ரொப்போஸ்னால் அந்த இருவரையும் குறிக்கிறது. தே ப்ரொப்போஸ்ட் தேட் என்னவென்றால் முன்மொழிந்தார்கள்னா வைத்தார்கள். என்னது? தேட் வித் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ப்ரிவேலிங். அப்போ ப்ரிவேலிங்னா நிலவுகிறது. இந்த கண்டிஷன்ஸ்னால் இந்த நிலைமைகள் நிலவுகிறது. என்னதான்? ஆன் த எர்த், பூமியில் என்ன நிலவுகிறது? தே ப்ரொப்போஸ்னால் அவர்கள் முன்மொழிந்தார்கள். எதை முன்மொழிந்தார்கள்? தேட் என்னவென்றால் வித் த கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் ஆன் எர்த் அப்படின்னா ப்ரிவேலிங் நிலவுகிறது, திகழ்கிறது. அதாவது எது? கண்டிஷன் நிலைமைகள் இந்த பூமியில் திகழ்கிறது. இவர் சொன்ன நிலைமை தான் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது என்னது? கெமிக்கல் எவாலுவேஷன் ஆஃப் லைஃப், வேதியியல் உயிர் பரிணாமங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? தே ப்ரொப்போஸ் தேட் த கண்டிஷன்ஸ் ப்ரிவேலிங் ஆன் எர்த். இந்த கண்டிஷன்னா இந்த நிலைமை தான் பூமியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைஃப் எரோஸ் அப்படின்னா உயிர் வருகிறது, உண்டாகிறது. எரோஸ்னால் உண்டாகிறது. ரைட்டா? லைஃப்னா உயிர் உண்டாகிறது. எப்படியே பை அ சீரியஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்றான். உயிரானது அரோஸ்னா உண்டாகிறது. அது மனித உயிரோ, மிருகங்களோ, மரம், செடி, கொடியோ எல்லாத்தையும் சேர்த்தான். உயிர் அரோஸ்னா உண்டாகிறது. எவ்வாறாக? பை எ சீரியஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன். இது சீரியஸ்னால் தொடர்ச்சியான, சீக்வென்ஷியல் அதாவது தொடர்ச்சியான, சீக்வென்ஷியல். ரைட்டா? அதாவது சீரியஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் அதாவது தொடர்ச்சியான தொடர்னு அர்த்தம். தொடர்ச்சியான ஒரு தொடர் கெமிக்கல் ரியாக்ஷன் தான் வேதியியல் வினை. தொடர்ச்சியான வேதியியல் வினைகளின் தொடர்ச்சி காரணமாக உயிர் உண்டாகிறதுன்னு சொல்கிறான். அது எதோட சீரியஸு? சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷனோட சீரியஸ். அப்படின்னு சீரியஸ்னால் சீக்வென்ஷியல் என்னது? தொடர்ச்சியான, கெமிக்கல்னா வேதியியல், ரியாக்ஷன்னா வினைகள். தொடர்ச்சியான வேதியியல் வினைகளின் தொடர்ச்சி. ரைட்டா? சீரியஸ் தொடர்ச்சியின் காரணமாக உயிர்கள் உண்டாகிறதுன்னு சொல்கிறாப்புல. ரைட்டா? நெக்ஸ்ட்டு த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have come from pre-existing non-living inorganic molecules அப்படின்னா த ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா முதல்ல வந்த ஒரு உயிர். த ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னா ஃபஸ்ட்னா முதல், ஃபார்ம் வடிவம்னா வந்த, ஆஃப் லைஃப் உயிர். முதலில் ஃபஸ்ட்னா முதல், ஃபார்ம்னா வடிவம், ஆஃப் உயிர். அப்போ லைஃப்னா உயிர், முதலில் வந்த உயிர். குட் ஹேவ் கம் எங்கேருந்து வந்துச்சு? குட் ஹேவ் கம் ஃப்ரம். இங்கே குட் ஹேவ்னா வந்தது, ஹேவ்னா கம்முனா வந்தது, குட் ஹேவ்னா இங்கேருந்து வந்தது. ஃப்ரம் எங்கேருந்து? ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்னது? ஏற்கனவே இருக்கக்கூடிய நான் லிவிங் அன்ஆர்கானிக் மாலிகூல் அப்படின்றான். ஏற்கனவே இங்கேருந்து தான் வந்து தான் எங்கேருந்து சொல்ல போகிறான் பாரு. ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே, ப்ரீனா ஏற்கனவே, எக்ஸிஸ்ட்னா இருக்கக்கூடிய, என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய? நான் லிவிங்னா உயிர் வாழாத, உயிர் இல்லாத. நான் லிவிங்னா உயிர் உள்ளது, நான் லிவிங்னா உயிரற்ற, இன்ஆர்கானிக். அப்போது உயிரற்ற இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறான். உயிரற்ற இன்ஆர்கானிக்னா கனிம, ஆர்கானிக்னா கரிம. அப்போ உயிரற்ற இன்ஆர்கானிக் மாலிகுல்ஸ்னால் கனிம மூலக்கூறுகளால் தான் உயிர் உண்டானதுன்னு சொல்கிறான். ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க. தட் ஹேவ் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்னது? ஏற்கனவே இருக்குது. என்ன இருக்குது? நான் லிவிங்னா உயிரற்ற கனிம மூலக்கூறுகளில் இருந்துதான். கனிமனா
இன்ஆர்கானிக் கனிம மூலக்கூறில் இருந்தால் உயிர் வந்ததுன்னு சொல்கிறான். அப்போ விச் கேவ் ரைஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் விச் கேவ்னா அது கொடுத்தது, அது வழங்கியது. இந்த கனிம மூலக்கூறுகள் தான் வழங்கியது. த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். ஃபஸ்ட் ஃபார்ம்னா நான் திரும்பி படிக்க பாருங்கள். த ஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப்னா முதல் உயிரின் வடிவமானது குட் ஹேவ் கம் ஃப்ரம் எங்கேருந்து வந்துச்சு? ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகுல். அப்படின்னா ப்ரீ எக்ஸிஸ்டிங் என்னது? அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய, ப்ரீ எக்ஸிஸ்டிங்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய, ரைட்டா, இருக்கக்கூடிய நான் லிவிங்னா உயிரற்ற கனிம, ரைட்டா, கனிம மூலக்கூறுகளால் தான் இது வந்தது. அந்த கனிம மூலக்கூறுகள் விச் கிவ் ரேஸ் டு ஃபார்மேஷன், விச் கிவ் இந்த 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 இது சொல்கிறான் திரும்பி அகெயின். விச்னு எதை குறிக்குது? இந்த கனிம மூலக்கூறுகளை குறிக்குது. இது விச் கேவ் அந்த கனிம உயிரற்றது இது, ரைட்டா, உயிரற்ற ஒரு கனிம மூலக்கூறுகள் தான் எதை கொடுக்குது? விச் கேவ் ரேஸ், அது உயிரை கொடுக்கிறது. விச் கேவ்னா கொடுக்கிறது. எதை கொடுக்குற? ரேஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல் அப்படின்றான். அப்போது அது இன்ஆர்கானிக் மாலிகுல். இது என்ன? விச் கேவ்னா இது கொடுக்குறது. இது கொடுக்குறது நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிகுல் வந்து எதை கொடுக்குறது? விச் கேவ்னா கொடுக்குறது. எதுக்கு கொடுக்குறது? கிவ் ரைஸ் டு ஃபார்மேஷன், உண்டாக வேண்டி. எது உண்டாக வேண்டி கொடுக்குறது? ஆஃப் டைவர்ஸ்ன்னு சொன்னது, அதாவது அது இது எது கொடுக்குதுன்னா சொன்னால் டைவர்ஸ்னால் பல்வேறுபட்ட, ரைட்டா, பல்வேறுபட்ட. டைவர்ஸ்னால் பலன்னு சொல்லுவாங்க, ரைட்டா. அப்போ பல்வேறு கனிம மூலக்கூறுகளை கொடுக்குறது, ரைட்டா. இது விச் கேவ் ரேஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் என்னது? டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல்ஸ் அப்படின்றான். ஆர்கானிக்னு என்னது? கரிம, ரைட்டா, பல்வேறு கரிம மூலக்கூறுகளை இது வழங்குகிறது அப்படிங்கிறான். நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டா. அந்த கனிம மூலக்கூறுகள், அதை உயிரற்ற கனிம மூலக்கூறுகள் தான் இந்த டைவர்ஸ்னு என்னது? பல்வேறு கரிம மூலக்கூறுகளை உண்டாவதற்கு காரணமாக இருக்கிறது, ரைட்டா. அப்போ விச் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு கொலாய்ட் சிஸ்டம், இவ்வாறு உண்டாகிறதுனால இது மாற்றி அமைக்கப்படுகிறது. டிரான்ஸ்ஃபார்ம்னா விச் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு கொலாய்டல் சிஸ்டம். கொலாய்டல்னு என்னது? கூழ் மாதிரியான ஒரு அமைப்பு உண்டாகிறது. நல்லா கவனி, என்ன சொல்கிறேன்? நான் இன்ஆர்கானிக் மாலிகுல் அப்படின்னா உயிரற்ற கனிம மூலக்கூறுகள் எதை கொடுக்கிறது? எதை கொடுக்குறதுனா பல்வேறு டைவர்ஸ்னா பல்வேறு கரிம மூலக்கூறுகளை கொடுக்கிறது. அப்போ இது கொடுக்கறதுனால என்ன ஆகுது? இதுவாக மாறுது. அதாவது உயிரற்றது இந்த டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுலாக மாறும்போது கொலாய்டல் சிஸ்டமாக மாறிடுது. கொலாய்டல்னா கூழ் வடிவமாக மாறுகிறது. டு ஃபார்மேஷன் ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிக் மாலிகுல். டைவர்ஸ்னால் ஆர்கானிக் மாலிகுலாக மாறுறதுனால பல்வேறு ஆர்கானிக் கரிம மாலிகுல்களாக மாறும்போது விச் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம், இது மாற்றப்படுகிறது இன்ட்டு கொலாய்டல் சிஸ்டம். கொலாய்டல்னு சொன்னது கூழ் வடிவமான அமைப்பாக மாறுகிறது. எதற்காக வேண்டி? டு ப்ரொடியூஸ் லைஃப். இந்த கூழ் வடிவம் தான் டு ப்ரொடியூஸ் லைஃப், உயிரை உண்டாக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சயின்ஸ் மெத்தட், ரைட்டா. த மாடர்ன் கன்செப்ட் ஆன் கெமிக்கல். அப்போ மாடர்ன் கன்செப்ட் நவீன உத்தியோகம், ரைட்டா. நவீன கன்செப்ட்னா கருத்து, ரைட்டா. கன்செப்ட் ஆஃப் த மாடர்ன் கன்செப்ட் ஆஃப் ஆன் கெமிக்கல் எவாலுவேஷன். அப்போ கெமிக்கல் எவாலுவேஷன் வேதியியல் பரிணாமங்கள். இந்த நவீன கருத்தானது, கன்செப்ட் கருத்து, ஆன் கெமிக்கல் எவாலுவேஷன். கெமிக்கல்னால் வேதியியல் பரிணாமத்தில் ரிகார்டிங் அதை சார்ந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப் வாஸ் அக்செப்டட். ஆரிஜின் ஆஃப் லைஃப்னா அதாவது உயிரின் தோற்றமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது மூலியமாக வருகிறது என்ற உயிரின் தோற்றமானது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. இதோட நம்ம இது முடிச்சு நெக்ஸ்ட் என்னது? எவிடன்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். எவிடன்ஸ்னா சாட்சிகள். ஆஃப் எவாலுவேஷன் பரிணாமத்தின் சாட்சிகள், ரைட்டா. பரிணாமத்தின் எவாலுவேஷன்னா பரிணாமத்தின் சாட்சிகள்னு சொல்கிறான், ரைட்டா. அப்போ பரிணாமத்தின் சாட்சிகள்னு சொன்னால் எவாலுவேஷன் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஒன்லி பை அப்சர்விங் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அன் எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் டு த சிமிலாரிட்டி வித் த எக்ஸ்டிங்ஸ் ஆர்கானிசம் அப்படிங்கிறான். அப்போ இது என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். அதாவது எவாலுவேஷன்னா பரிணாமம் என்பது கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட், ரைட்டா. எவாலுவேஷன் என்பது கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட், அது நல்ல முறையில் புரிந்து கொள்ளப்படுகிறது.
பரிணாமம் கேன் பி பெட்டர் அண்டர்ஸ்டுட் அப்படின்னா அண்டர்ஸ்டுட் புரிந்து கொள்ளப்படுகிறது. எவ்வாறாக? ஒன்லி பை அப்சர்விங் கவனிக்கிறது மூலமாக. எதை கவனிக்கணும்? ஒன்லி பை அப்சர்விங் த இன்டர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன். இன்டர் ரிலேஷன்ஷிப்னு என்னது? அதாவது ஒன்லி பை அப்சர்வ்னு கவனிக்க வேண்டும். பை எதை கவனிக்கணும்? த இன்டர் ரிலேஷன்ஷிப்னா பரஸ்பர உறவு. அப்போ எதனோட பரஸ்பர உறவு? பிட்வீன். எதற்கு நடுவில் பரஸ்பர உறவு இருக்கணும்னு சொல்கிறான். பிட்வீன் எக்ஸிஸ்டிங் ஆர்கனிசம். எக்ஸிஸ்டிங் ஆர்கனிசம் அப்படின்னா இருக்கக்கூடிய உயிர் வஸ்துக்கள். ஆர்கனிசம் இருக்கக்கூடிய உயிர் பொருட்கள். ரைட்டா? எக்ஸிஸ்ட்னா இருக்கக்கூடிய, ஆர்கனிசம் உயிர் வஸ்துக்கள் அப்படின்னா உயிர் வஸ்துக்கள். அண்டு ஆல்சோ ரிலேட்டிங். இன்னொன்று இது ஒன்று சொல்லிட்டான். பிட்வீன் சொல்கிறதுக்கு இது ஒன்று. எக்ஸிஸ்ட்னு இருக்கக்கூடிய ஆர்கனிசம். ரைட்டா? இருக்கக்கூடிய உயிர் பொருட்கள் மற்றும் உயிர் வஸ்துக்கள் மற்றும் என்ன சொல்கிறான்? அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் டு த சிமிலாரிட்டிஸ் வித் எக்ஸ்டிங்க்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னா அண்ட் ஆல்சோ அதனோட தொடர்புடைய, இப்போ இருக்கக்கூடிய ஆர்கனைசத்தோட தொடர்புடைய, சிமிலாரிட்டினா அதே மாதிரி உள்ள. இப்போ சிங்கம்னு சிங்கத்தோடு உள்ளது தொடர்புடையது, வேறு இதோடு இருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரிலேட்டட் அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங் சிமிலாரிட்டிஸ். அப்படி சிமிலாரிட்டினா ஒற்றுமைகளை கொண்ட வித் எக்ஸ்டிங்க்ட் ஆர்கனைசேஷன். எக்ஸ்டிங்க்ட் ஆர்கன்ஸ் அப்படின்றான். அழிந்து போன, எக்ஸ்டிங்க்ட் என்னது? அழிந்து போன உயிரினங்கள். ரைட்டா? அதோட தொடர்புடைய இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இன்டர் ரிலேஷனாக உயிர் ஒற்றுமைகள். இன்டர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றால. அப்போ இன்டர் ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்ல வந்தான்னு சொன்னால் பரஸ்பர உறவு. எதுக்கு பரஸ்பர உறவுனா இப்போ இருக்கக்கூடிய உயிரினங்கள் மற்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட அதோட தொடர்புடைய அண்ட் ஆல்சோ ரிலேட்டிங்னு சம்பந்தப்பட்ட மற்றும் தொடர்புடைய சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒற்றுமையாக உள்ள, அதாவது அதற்கு ரிலேட்டிங் தொடர்புடைய மற்றும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வித் எக்ஸ்டிங்க்ட் ஆர்கனிசம் அப்படின்ற. எக்ஸ்டிங்க்னா அழிந்து போன உயிரினம் அப்படின்றான். இப்போ சிங்கம் உயிரோடு இருக்கும், இதுக்கு முந்தைய உள்ள சிங்கம் அழிஞ்சு போச்சுன்னா ரெண்டுக்குள்ளே ஒற்றுமையே பார்க்கணும். அதுதான் சொல்கிறான். ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கானிசம் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி அப்படின்றான். அப்போ த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ இன்டர் ரிலேஷன் பரஸ்பர உறவு. ரைட்டா? அப்போ த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஆர்கானிசம் அப்படின்னா உயிரினங்களின் பரஸ்பர உறவானது இஸ் ஆல்சோ இருக்கிறது. சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ்ன்னு சொன்னால் என்னது? சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ்னால் அதாவது ஆதாரங்களால் காண்பிக்கப்படுகிறது. ரைட்டா? ஆதாரங்களை கொண்டு இந்த பரஸ்பர உறவானது விளக்கப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறது. ரெண்டு ஒன்று தான். ரைட்டா? சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ்னால் ஆதாரங்களால் காண்பிக்கப்படுகிறது அல்லது விளக்கப்படுகிறது. ரைட்டா? இந்த போயிடுச்சு வார்த்தை. இந்த சப்போர்ட்டட் பை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்சோ சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். அப்போ ஆதாரங்களை கொண்டு நல்லா நான் திரும்பி சொல்கிறேன். இந்த பரஸ்பர உறவானது இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய உயிரினம் மற்றும் இறந்து போன அதர் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி உள்ள உயிரினங்களுக்குள்ள பரஸ்பர உறவானது. அதுதான் சொல்கிறான். இந்த இன்டர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் த ஆர்கனிசம் அப்படின்னா இந்த ஆர்கனிசம் உயிரினங்களுக்கு உள்ள தொடர்பு. இன்டர் ரிலேஷன்ஷிப்னா பரஸ்பர உறவானது இஸ் இருக்கிறது. ஆல்சோ சப்போர்ட்டட்னு சொன்னால் பை ஆதாரங்கள். ரைட்டா? அதாவது எவிடன்ஸ்னால் ஆதாரங்கள். ரைட்டா? ஆதாரங்கள் உதவியாக இருக்கிறது. எப்படி? ஃப்ரம் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜி, ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் பயாலஜினா உயிரியல் உள்ள பல்வேறுபட்ட பிரிவுகளின் மூலமாக எடுக்கப்பட்டுள்ளது சாட்சிகள். உயிரினங்களில் பல்வேறு பாடங்களில் உள்ள எடுக்கப்பட்டுள்ள சாட்சிகள் தான் ஆதாரங்களாக இருக்கிறது. ரைட்டா? these evidences support. இந்த எவிடன்சஸ்னால் இந்த ஆதாரங்கள் உதவி செய்கிறது. சப்போர்ட்னா உதவி செய்கிறது. எதற்கு? த கன்செப்ட்னா கருத்துக்கு. யாரோட கருத்துக்கு? தட் ஆல் ஆர்கனிசம் ஹாவ் எவால்வ்டு ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா எல்லா உயிரினங்களும் இந்த கருத்துக்கு. ரைட்டா? இந்த கருத்துக்கு இந்த எவிடன்சஸ் உதவி செய்கிறதுன்னு சொல்கிறான். அந்த எவிடன்சஸ்னால் இந்த சாட்சிகள். சப்போர்ட்னா உதவி செய்கிறது. எதற்கு? த கன்செப்ட் இந்த கருத்துக்கு. என்ன கருத்து? தட் எல்லா உயிரினங்களும் ஆல் ஆர்கனிசம் ஹேவ் எவால்வ்னா உருவானது. எங்கேருந்து? ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா ஒரு பொதுவான முன்னோர்களின் மூலமாகத்தான் உருவானது. முன்னோர்கள் இல்லாமல் இல்லைன்றான். இந்த உயிரினங்கள் அனைத்தும் பொதுவான ஒரு முன்னோர்களின் மூலமாகத்தான் உண்டானதுன்னு சொல்கிறது இந்த கெமிஸ்ட்ரியில் சொல்லுது.
கெமிஸ்ட்ரியில் சொல்கிறதா எவிடன்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் சொல்லுது, ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அடுத்ததில் பார்க்கலாம்.